தியானத்திற்கு உதவியாக நாங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40வது அதிகாரத்துக்கு நாங்கள் 40ஆம் அதிகாரத்தை நாங்கள் திறந்திருக்கிறோம். ஆனால் குறிப்பாக சில வேத வார்த்தைகளை வாசித்து நாங்கள் செய்திகளை கடந்து செல்ல இருக்கின்றோம். 40ஆம் அதிகாரத்திலே 28, 29, 31 வரை யாராவது தயவாக வாசி. பூமி படையாளர்களை கர்த்தராகிய அநாதி தேவன் தோன்று போவதுமில்லை, விளைவடைவதுமில்லை. இதை நீ அறியாய், இதை நீ கேட்டதில்லை. அவருடைய புத்தி ஆராய முடியாது. தோன்று போகிறவனுக்கு அவர் பெயர் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை எழுதப்பட்டார். இளைஞர் விளைவடைந்து தோன்று போவார், ஆடைகளும் உடலை விடுவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ முதுகலம் அடைந்து கடல்களை போல செட்டைகளை அடித்து வருவார். அவர் ஓடினாலும் விரைப்படையார்கள், நடந்தாலும் தோன்று போவார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை குறித்து பேசுகின்ற பொழுது, இந்த வசனங்களை குறித்து அவர் தெரிவிக்கின்ற பொழுது தன்னுடைய கால பகுதிகளிலே மிக தெளிவாக அதை பேசியிருக்கிறார். காரணம் என்னென்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய ஒரு ஊழியக்காரர், தேவனுடைய ஒரு பணியாளர் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களை செய்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக மக்களோடு பேசுகின்ற பொழுது அதனுடைய அடிப்படை நோக்கங்களை மையமாக வைத்து பேசுவார். குறிப்பாக நாங்கள் இங்கே வாசித்த இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகின்ற ஆழமான சத்தியத்தின் உண்மைகளை தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி உண்மையிலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன். இந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து என்ன செய்வார், கிறிஸ்து இந்த உலகத்திலே செய்த காரியம் எந்த அளவுக்கு தொடர்ந்து அது பயணிக்கும் என்ற உண்மையையும் பேசியிருக்கிறார். இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் மிக தெளிவான முறையிலே ஏசாயா கண்ட உண்மை என்று சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தராகிய ஆண்டவர் அல்லது உன்னதமான சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் சிருஷ்டிகரால் இருப்பது மாத்திரம் அல்ல, அவர் இரட்சகரால் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண வேண்டும் என்று சொல்லி ஒரு தெளிவான சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஆமே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு முன் 657, 741 இடையில கால பகுதிகளில் மிக தெளிவான முறையில் இந்த வேத வாக்கியங்களை மிக தெளிவாக அவர் பேசினார். அவர் அந்த பேசின பொழுது அந்த சமூகம், அதாவது அந்த சமூகத்துக்கு அவர் பேசுகின்ற பொழுது, யூதாவை எருசலேமை குறித்து இந்த கண்ட தரிசனத்தை அவர் பேசுகின்ற பொழுது மிக தெளிவான முறையில் அதை பேசினார். ஒரு தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவனுடைய வாய் என்று சொல்வார்கள், இறை வார்த்தைக்கு சாட்சியாக பேசுகின்ற இறை அடியார் என்று சொல்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தரிசனமாய் கொண்டு பேசுகிறவர் தான் தீர்க்கதரிசி. எதிர்ப்பு கூறுதலை மையமாக வைத்திருப்பார். நடக்க போகின்ற காரியத்தை எதிர்ப்பு கூறுகின்ற ஒரு விடயமாக எழுதித்தில் வைத்திருப்பார். இங்கே நாம் வாசித்த இந்த வேத பகுதி ஏசாயாவுடைய இந்த செய்தி நமக்கு கொண்டு வருகிற ஆழமான உண்மைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா ஒரு தரிசனம் காண்கிறார். ஊசியா ராஜா மரணம் அடைந்திருக்கிறார். அதற்கு பிற்பாடு அதனுடைய நகர்வை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவர் ஒரு பாலகனாக குமாரனாக இந்த உலகத்துக்குள் வருகிற ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல். இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஒரு அரசாங்கம் இயேசுவின் கோயிலே சிலுவையில் இருக்கும் என்கிற அந்த தரிசனத்தை தெளிவாக பேசுகிறார். அவர் ஒரு சமாதான பிறவாக இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி மிக தெளிவான முறையை நாங்கள் காண்கிறோம். அதை தொடர்ந்து நகர்ந்து வருகின்ற பொழுது இந்த நாங்கள் வாசித்த இந்த 40ஆம் அதிகாரம் மிக தெளிவான முறை இன்னும் கொண்டு வருகின்ற ஒரு காரியம். இங்கு வாசித்தது போல பூமியின் கடையாளர்களை பூமியின் எல்லைகளை ஸ்தாபித்த ஒரு தேவன் ஒரு காலம் அமைதியாக இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் நிர்வகித்து நடத்துகிறபடியாக மனுஷர்களை எப்பொழுதும் அவர் கண்காணிக்கின்ற ஒரு தேவனாயிருப்பார். அதுதான் நேசம். ஏசாயா தான் வாழ்ந்த காலத்திலே இந்த தீர்க்க தரிசனத்தை அந்த ஜனங்களோடு பேசிய பொழுது மிக தெளிவான முறையில் சொன்னார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். எருசலேம் குறித்து பட்சமாய் பேசுகின்ற பொழுது இந்த எருசலேம் பட்டணத்துக்கு ஒரு ராஜா வருகின்ற பொழுது, இந்த எருசலேமுக்கு ஒரு ராஜா வருகின்ற பொழுது
தரிசனம் நிறைவேறும். எப்படி நிறைவேறும்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இயேசையா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இயேசு பிறந்தபடியினால் மிக தெளிவான முறையில் நாங்கள் கவனிக்கின்றோம். எருசலேமுடன் பட்சமாய் போர் முடிகின்றது. அதாவது நீங்கள் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தை நீங்கள் உலகில் வாசித்து கவனித்து பாருங்கள். அதற்குள் இருக்கின்ற மெய் உண்மை உங்களுக்கு புரியும். இந்த வசனங்களை வாசித்துக் கொண்டு போகின்ற பொழுதுதான் நாங்கள் தெளிவாக கவனிக்கின்றோம். எருசலேமுடன் பட்சமாய் போர் முடிந்தது, அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று, சகல பாவங்களும் கர்த்தரால் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதாவது இயேசுவினுடைய பிறப்பினூடாக இயேசு பிறந்த இந்த பூமியை தான் கிருபாதார பலி சிலுவையிலே மரணம் வெளிப்படுத்துவது ஊடாக இந்த உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் தன்னை பூர்த்தி செய்து கொள்வார் என்ற சத்தியம் அங்கு தெளிவாக பூர்த்தியாகும். இன்றைக்கு நீங்கள் நான் இந்த காலம் இல்லையா, கிறிஸ்துமஸ் பிறந்து புது வருஷம் வருகின்றது இடைப்பட்ட காலங்களில் ஒரு சிந்தனை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அந்த சிந்தனை நாங்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த காலங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்களும் நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக திருச்சபைக்குள் இருக்கின்றோம். எங்களை ரட்சித்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வருஷம் நாம் ஏற்கனவே சொன்னது போல, கடந்த காலங்களில் சொன்னது போல, ஒவ்வொரு வருஷமும் அவர் நமக்கு ஒரு சின்ன பிள்ளையாக ஒரு பாலகனாக நாம் இதயத்துக்குள்ள வந்து போகின்ற நாளாக இருப்பதற்கு இடம் கொடுக்க கூடாது. அவர் எப்பொழுதும் நம்மோடு ரட்சிக்கிறார். ஆகவே இயேசு இந்த உண்மையை சொல்கின்ற பொழுது இதை நீங்கள் ஒரு காலம் மறந்து போக வேண்டாம், இதை நீங்கள் உங்களுக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தி இன்னும் வெளிப்படுத்த என்று சொன்னார். இந்த பூமிக்கு எல்லைகளை ஸ்தாபித்து இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்ற ஒரு ஆண்டவர் இருக்கிறபடி நாம் மனிதன் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல முடியும். மனுஷன் ஒரு காலம் தெய்வத்தை பார்த்து கேள்வி கேட்க முடியாது. தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய காரியங்களை மனிதன் பேசி கடவுளுடைய ராஜ்யத்தின் காரியங்களை அசட்டை பண்ண முடியாது. அதனால்தான் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறார். ஏனென்று சொன்னால் எந்த மனிதனும் தேவனுடைய தெய்வீக காரியங்களை மிக இலவாக புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு பாருங்கள், மீட்பு, ரட்சிப்பு, மனிதனுடைய மனம் திரும்புதல், மனிதன் ஆண்டவருக்காக பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எல்லாம் பேசுகின்ற பொழுது, அதை குறித்து நாங்கள் மற்றவர்களோடு கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது, அல்லது திருச்சபை பணிகளில் ஈடுபடுகின்ற பொழுது மனிதன் என்ன யோசிக்கிறார்? மனம் திரும்புதல் ஒரு அநாகரிகமான செயல் என்று நினைக்கிறார். யோசித்துப்பார். இன்றைக்கு ஒரு மனிதனுடைய தவறை சுட்டி காண்பித்து அல்லது பாவத்தை சுட்டி காண்பித்து அவனை நீங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பணியில் ஈடுபடுகின்ற பொழுது அவர் சொல்றார், இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும், ஆகவே அவரை விட்டு விடுங்கள். ஆனால் ஒரு காலம் தேவன் அதை அனுபவிப்பதில்லை. அதற்கு தேவன் ஒரு முடிவு கண்டார், சிலுவையிலே பலியார். இன்றைக்கு நீங்கள் நான் நம்பால் அப்படி ஆண்டுடைய அன்பை பெற்று திருச்சபையில் நான் இருக்கிறோம். இந்த வருஷம் பிறந்த பொழுது இந்த வருஷத்துடைய ஆரம்பம் எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தை பூர்த்தி செய்கிற இந்த காலம், இந்த நேரம் எப்படி இருக்கும்? அல்லது அதற்கு முந்தின வருஷம் எப்படி இருக்கு? ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் இல்லையா? கடந்த 25-30 வருடங்கள் நீங்கள் இலங்கையிலே இருந்த சூழல் இருக்கும். இலங்கையிலே நடந்த பிரச்சனைகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த ஒரு வருஷம் வந்த பிரச்சனை ஒரு வித்தியாசமான பிரச்சனை. கடந்த 25-30 வருஷம் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒருத்தர் குற்றம் சாட்டாவும், ஒருத்தர் பிரச்சனைகளை பேசி தெரியவும், ஒவ்வொருத்தரும் தங்களுடைய காரியங்களை செய்து கொண்டு போற ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆனால் இந்த ஒரு வருஷம் நடந்த இந்த பிரச்சனை, கொரோனா வைரஸ் போன்ற பிரச்சனை எல்லா மனிதரையும் அடைக்கும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை குற்றம் சாட்டாத அளவுக்கு இந்த நோய் என்று சொல்கின்ற இந்த கோவிட்-19 என்பது எல்லாரையும் சிந்திக்க தூண்டிக்க வைத்து அப்படி எல்லாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு. இந்த காலம் உள்ளூர் தேசிய உலகளாவிய ரீதியிலே எல்லா மனிதர்களையும் அடைக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஒரு காலமாக இருக்கும். ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். திருச்சபை அமைதியாக இருக்கிறது, விசுவாச பிள்ளைகள் அமைதியாக இருக்கிறது, ஆணுடைய ஊழியர்கள் அமைதியாக இருப்பது, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்கள் அமைதியாக இருப்பதில்லை, அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கு. இந்த கடந்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பல்வேறு செய்திகள் வெளியாகும் இல்லையா? பல்வேறு செய்திகள் வெளியாகும். திருச்சபைகள் மூடப்பட, கட்டணங்கள் மூடப்படும். திருச்சபை என்பது ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்கின்ற ஒரு கட்டணம், அது கர்த்தருடைய சரீரம் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய காரியம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரித்திரம். எனவே இந்த ஏசியா சொன்ன இந்த உண்மையை நாங்கள் இன்னும் ஆராய உட்பட முயற்சிக்கின்ற பொழுது இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகின்ற ஒரு தைரியம், ஒரு ஆலோசனை என்று சொன்னார், நான் உங்களுடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு எப்போதும் கூட இருக்கிறார். நமக்கு வேலையும் தைரியத்தை இன்னும் தருகிறார். இந்த வருஷம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி
இடத்திலே ஆண்டவரே நீர் வாழும், மாறனாதா நீங்கள் வாழும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சத்தியத்தை நாங்கள் இடத்திலே பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதனாலதான் தேசிய சொல்றார், சோர்ந்து போக வேண்டாம். ஏனென்று சொன்னால் சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பேர். அதனாலதான் தேசியாவை நாங்கள் வாசித்தோம் இல்லையா? வாசிங்கள் 29 வாசிங்கள் தேவா 29 30. இளைஞர் இடைப்படைந்து சில நேரங்களிலே நாங்கள் யோசித்து பாருங்கள், எங்களுடைய வீழ்ச்சி அல்லது எங்களுக்குள்ள இருக்கின்ற ஆட்சி அல்லது எங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகள், எங்களுக்குள்ள இருக்கின்ற ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைகள் சில நேரங்களில் எங்களை கொஞ்சம் சாயப்படும், எங்களை வீழ்ச்சிக்குள்ளே கொள்ளும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்ல சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாக இருங்கள். தைரியமாக இருந்து நீங்கள் முன்னேறி செல்கின்ற அளவுக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இல்லையா? வாலிப பிள்ளைகள் நீங்கள் விடலாம், சில நேரம் சோர்ந்து போகலாம். ஏசே அந்த வாயுவை இந்த இடத்துல பாவிக்கும் போது இளைஞர் என்று சொல்வதெல்லாம் பாவிக்கின்ற பொழுது உண்மையில நாங்கள் எப்பொழுதும் இல்லை, அவர்கள் பலசாலிகள் புத்திசாலிகள் என்று எல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கிறது. வாலிபர் இளைஞர் என்று சொல்கிறோம். ஆனால் முதியவர்களுக்கு அந்த தைரியம், முதியவர்களுக்கு அந்த பலன் இருப்பதில்லை. ஆனால் ஒரு விடயம் யாரா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையிலே சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போவதற்கு இடம் கொடுப்பதில்லை. அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு காலம் விடுவதில்லை. அதனால ஏசாயா கண்ட தரிசனத்திலே ஒரு மிக தெளிவான முறையில் உண்மையிலே வெளியில் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து திருவாதார பலியாக மரித்தபடியால் அவர் சொன்னார், நான் உங்களுக்காக மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன், காத்திருக்கிறேன், திரும்பவும் வருவதை நீங்கள் காத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய அழகான அந்த 3 வருட உரைய பணிகளிலே மிக தெளிவான முறையிலே தன்னுடைய சீசர்களோடு நான் சந்தித்த நபர்களோடு எல்லா விதங்களிலும் மிக ஆழமான முறையிலே போதித்தார், பிரசங்கித்தார், நினைத்தார். இந்த காரியங்களை மிக தெளிவான முறையில் செய்தார். செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய இறை மக்கள் இந்த பூமியில எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அவருடைய பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை மிக தெளிவான முறையில் அவர் பேசினார். அந்த பேசின அந்த தரிசனம் கூட ஏசாயாவுக்கு அது அடங்கி இருக்கிறதை நம் வெளியிலே காண முடியும். மாம்சமான கண்கள் யாரும் அவரை ஏழுமாய் காண்பார். இந்த இயேசுவை எல்லாரும் காண்பார் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஏகமாய் கெட்டு போனவர்கள் ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே வருகின்ற பொழுது ஏகமாய் ஒன்று சேர்ந்து பார்க்கின்ற ஒரு காலம். அந்த காலத்தை பூமியிலே நாங்கள் அனுபவிக்கிறோம். பல்லமே நாங்கள் நிரப்பப்படும் வீழ்ச்சியான மனிதர்கள் எழுந்திருப்பார். கர்த்தராகிய தேவன் இந்த பூமியிலே பிறந்தபடியினால் தெய்வத்துடைய சத்தத்தை கேட்கின்றவர்கள் எழுந்திருப்பார். இந்த உண்மைகளை நாங்கள் தெளிவான முறையில் நாங்கள் அறிகின்றோம். இது திருச்செல்வி பணியாக நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு முடித்திருந்த பிறகு மிக தெளிவான முறையிலே தன்னுடைய சீசர்களுக்கும் அதை கற்பித்தார். ஏசாயா சொன்னது முறையிலே, ஏசாயா மிக தெளிவான முறையில் சொன்னது முறையில் ஏசாயா 31 நாங்கள் வாசிக்கிறோம். காத்திருங்கள், காத்திருங்கள், எப்பொழுதும் காத்திருந்து பிறரை நீங்கள் அடையும். இந்த பூமியில இருக்கின்ற பொழுது நான் மறுபடியும் திரும்பி வருவதற்கு இந்த பூமியிலே எல்லோரும் காத்திருந்து புதுமையில அடைந்து கலைகளை போல செட்டையை அடித்து விரும்புங்கள், எழுந்து நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று ஏசாயா அழகான ஒரு தரிசனத்தை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, இந்த இயேசு கிறிஸ்து மிக தெளிவான முறையில் உயிரோடு எழுந்து தன்னுடைய அழகான வார்த்தையை அவர் உச்சரித்தார். தயவாக நாங்கள் அதை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் பணிகளை நாங்கள் சற்று நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் பணி 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை தயவாக நீங்கள் வாசியுங்கள். 5-8 வரை. ஆகையால் எருசலேமுக்கு போகாமல் இடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்த உடையவரை காத்திருப்பதற்கு கட்டளையிட்டார். அப்பொழுது குடியிருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தால் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அடைகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். கவனியுங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருப்பது மாத்திரமல்ல, அவர் தெளிவான முறையிலே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்து பலியாகி மரித்து உயிர்த்து பிறகு 40 நாட்கள் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவ ராஜ்யத்தின் காரியங்களை பேசி உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து இனி என்ன நடக்கும் என்ற காரியத்தை சொல்லிக் கொடுத்து மிக தெளிவாக கற்பித்தார்.
காத்தீர்கள். நீங்கள் புது பலன் பெறுவீர்கள். பரிசுத்தாவியானவருடைய வருகின்ற பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக பெறப்படுவீர்கள். ஆகவே 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலருக்கு வருகின்ற பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது பேதுரு மிக தெளிவான முறையில் அந்த பிரசங்கத்தை ஆற்றுகிறார். அங்கே முதல் திருச்சபையிலே மிக தெளிவான 3000 பேர் அறுவடையாக அங்கே ஒன்று சேர்க்கப்படுகிறார். திருச்சபை முதலாவது பிறந்த நாள். திருச்சபை முதலாவதாக பிறந்த ஒரு பெரிய வளர்ச்சியை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தி சாத்தானுடைய தலையை நசிக்கிற ஒரு நாள். யோசித்து பாருங்கள். மிக தெளிவான முறையில் அந்த சத்தியங்கள் வெளிப்படுகிறதை நாங்கள் காண்கிறோம். இப்படி கூடியிருந்த அந்த 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்திலே பேதுரு பேசித்தான் அந்த உண்மையை வெளியே கொண்டு நீங்கள் யாரை கொலை செய்தீர்களோ இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை நீங்கள் எல்லோரும் காணத்தக்கதாக நீங்கள் கொலை செய்தீர்கள். இந்த இயேசுவை யோசேப்புக்கும் மரியாதைக்கும் குமாரனாக வெளிப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் சிலுவையிலே தூக்கினீர்கள். அவர் இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறார் என்று அறிக்கை செய்தார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சத்தியத்தை ஹிருதயத்தில் அவர் வைத்திருந்தார். இன்றைக்கு நீங்கள் நாம் அன்பாவை இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை பெற்று இன்றைக்கு அந்த திருச்சபையின் ஒரு அங்கமாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பூமியை நாம் இருக்கின்றோம். உள்ளூர் தேசிய உலகளாவிய ரீதியிலே திருச்சபையின் ஒரு அடையாளத்தோடு நாம் இருக்கின்றோம். யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான உண்மையாக ஏசாயா கண்ட தரிசனத்துடைய நிறைவை நாங்கள் அடைகின்றோம். ஏசாயா தெளிவாக சொல்கிறார், காத்திருந்து பலன் அடைவீர்கள். நீங்கள் காத்திருந்து பலன் அடைகின்ற பொழுது விரும்புவீர்கள். இங்கே அப்போஸ்தலர் கட்டளையிலே முதல் அழகான அறுவடையை அவர் எழுப்பி புறப்பட்டுதான் திருச்சபையுடைய வளர்ச்சியை வெளிப்படுத்தினார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது மிக தெளிவான முறையிலே சபை சரித்திரம் என்ற ஒரு அடையாளத்தை இந்த சபை புத்தகத்தில். இன்றைக்கு இந்த இயேசுவின் தரிசனத்தில் அன்பானவர்களே, இந்த உண்மையை நாங்கள் கண்டோம். இன்றைக்கும் இந்த பூமியிலே அமைச்சிருக்கோம். உலகத்திலே அமைச்சிருக்கோம். நாங்கள் வாழ்ந்த சமப்பட்ட நேரத்திலே அமைச்சிருக்கோம். ஆண்டவரை அறியாத, ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு மீண்டும் கீழ்ப்படியாதவர்கள் ஆரம்ப வீழ்ச்சியிலே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள். உதவி செய்ய வேண்டும். இறைவார்த்தை பெற்று நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை ஆராய்ந்து நாங்கள் முடிக்கலாம். ஏசாயா கண்ட தரிசனத்திலே நாங்கள் கவனிக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்து புது பெயர் அடைந்து கருவிலை போட்ட செவ்வையை அடித்தல். பழைய ஏற்பாட்டை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அன்பார்களை மிக தெளிவான முறையில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது உண்மையிலே தீர்க்கதரிசிகள் இந்த மிரியங்கள் ஞானிகளை உருவகங்களாக அடையாளங்களாக உபயோகிக்கின்ற பொழுது வடிவா பாய்ச்சி. ஆனால் இந்த ஏசாயா பயன்படுத்தி இருக்கின்ற ஒரு பிராணி ஒரு கலை இல்லையா? இந்த கலையை பற்றி நாங்கள் வேதத்தில் வாசிக்கலாம் என்று தெரியும். எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அதை அறிந்திருக்கலாம். பல்வேறு இடங்களில் கலையை பற்றியான சரித்திரங்களை நீங்கள் படித்திருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஏசாயா சொல்லுற உண்மை எங்களுக்கு ஆவிக்கிற உண்மை எங்களுக்கு தேவை இல்லையா? நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கலை என்ன செய்யும் என்று சொன்னால் தன்னுடைய குஞ்சை பொழித்து இல்லையா, மிக அழகான கூடு கட்டி குஞ்சு பொழித்து மிக அழகான முறையை சிறையை மீது அந்த குஞ்சுகளை சுமந்து அந்த குஞ்சுகளை தன்னை போலவே பழக்க வேண்டும், தன்னை போல வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டபடினா உயரத்துக்கு பறந்து சென்று அதற்கு பயிற்சி கொடுத்து உன்னதமான நிலைக்கு அது உயரம் பறந்து சென்று ஆண்டவர் இந்த உலகத்திலே பூமியிலே வந்து எங்களுக்காக சிலுவையிலே மறைத்து எங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு ஆண்டவர் உயிரோடு விழுந்து எங்களுக்கு கைவிடாமல், அதாவது எங்களை கைவிட்டு மறந்து கொண்டவர்களாக இருக்கிறது. இன்றைக்கும் அவரை இந்த கலையை போல் சுமந்தது போல் நான் உங்களை சுமக்கின்றேன். அதை தெளிவாக சொன்னார். இஸ்ரவேல் மக்களை நடத்தி வருகின்ற பொழுது மிக தெளிவான முறையில் சொன்னார். இந்த கலையை போல் உன்னதமான தேவனாய் கர்த்தராகிய நான், ஆண்டவராகிய நான், பூமியின் கடையாந்தரத்தை சிருஷ்டித்த கர்த்தராகிய தேவனாகிய நான் உங்களை இந்த கலையை போல் நான் சுமந்தேன். இத்தனை வருஷங்கள், 10 வருஷங்கள், 15 வருஷங்கள், 20 வருஷங்கள், 25 வருஷங்கள் இந்த திருச்சபையில் நாங்கள் இருக்கின்ற நாங்கள் அந்த உண்மையை நாங்கள் தெளிவாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை தெளிவாக நாங்கள் அனுபவிக்கிறோம். கருவை போல் நான் உங்களை சுமந்து வந்தேன். அப்படி சுமந்து வந்த மக்களாய் விசுவாச பிள்ளைகளாய் இருக்கின்ற நாங்கள் இந்த ஆண்டவரின் பிள்ளைகள் நாங்கள் பயப்படக்கூடாது. இந்த ஆண்டவரின் பிள்ளைகள் இந்த கலையை குறித்து சொல்லக்கூடிய சிறப்பான காரியங்களை கவனித்து நாங்கள் நிறைவேற்றி வரலாம். இந்த கல்வை பற்றி இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் இந்த ஒரு முடிவுக்கு வரலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவான முறையில் நான் ஏற்கனவே சொன்னது கூட மிக தெளிவான முறையில் எருசலேமில் காத்திருந்தவர்களுக்கு மிக தெளிவாக சொன்னார், நான் வருவேன் என்று சொன்னார். வருவேன், நான் திரும்பவும் வருவேன். வருவதற்கு முன் சொன்ன ஒரு காரியம் திருச்சபைக்கு பிரதானமாய் கொடுத்த கட்டளை சொன்னார். என்ன சொன்னார்? மற்ற 28 நாங்கள் வாசிக்கிறோம். 16 20 மிக தெளிவான முறையில் தெரியும். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியின் சீசராக
ஆண்டவருடைய இந்த கழுகை போட்டு நாங்கள் பறந்து செல்ல புறப்பட்டு செல்ல இந்த வருஷம் நமக்கு போதாது. கர்த்தரை சித்தம் இருந்தால் அடுத்த வருஷம் நாங்கள் ஆண்டவருக்காக எழுந்து நிற்க ஆண்டவர்கள் தருகின்ற விரலை கையிட்டு நாங்கள் பெற்றுக் கொள்ளணும். கழுகை போட செல்லில் அடித்து இருக்கிறது நமக்கு அது தேவை. ஏசாவுடைய என்ன கருணை இருக்க முடியாது. கழுகுடைய கூர்மையான கண்கள், கழுகுக்கு இருக்கின்ற பலமுள்ள ரெக்கைகள், இவைகளுக்கு உண்டாக நாங்கள் அழியக்கூடிய உண்மையை தமிழர்கள் இன்று சொல்லும் ஆழமாக நாங்கள் சிந்திக்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்கள் நான் அப்பாவை திருச்சபை புரியும் ஆற்றை பிள்ளையாக ஆரம்பத்தில் வழிநடத்துகின்ற பொழுது சகோதரன் 1:9-16 வாசிக்கப்படுகிறார். சுவிசேஷத்தை குறித்து மேற்கொள்வார்கள். துறையுடன் நான் பேசினது அந்த வார்த்தை நீங்க வாசிக்கிறத நான் பேசுனதே கிடையாது. அந்த வார்த்தையை நான் நினைத்து அவர் வாசிக்கும்படியாக இரண்டு சொன்னார். சுவிசேஷத்தை குறித்து மேற்கொள்வார்கள். அது என் மேல் விழுந்த கடமையா அவர் உண்மையில சொல்றார். அது நம்மை விழுந்த கடமையா இருக்கிறது. திருச்சபையின் ஆதரவு இப்படிப்பட்ட வார்த்தைகள் இறைவனுடைய வார்த்தையை கட்டுரை வார்த்தை வருகிறது. ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை திருச்சபையை பிரதான கட்டளையாக நாங்கள் எல்லோரும் பெற்றிருக்கிறபடியினால் ஒரு நினைவூட்டலோடு நாங்கள் தைரியமாக காத்திருந்து விலகோடு கூட நாங்கள் எல்லோரும் ஆண்களும் பெண்களுமாக நாங்கள் எல்லோருமே அந்த வார்த்தைக்கு நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். கவனிங்கள் அன்பான இந்த ஏசாவுடைய என்ன பிறவியில் இந்த கருவை பற்றி நாங்கள் யோசிக்கின்ற பொழுது இந்த கலையினுடைய கால்கள் இல்லையா, கலையுடைய கால்கள் மிக முக்கியம். அந்த கலையுடைய அந்த கால் மிக முக்கியம். என்ன சொன்னார்? கலை என்ன செய்யணும் சொன்னார்? நம்ம எவ்வளவு சூறாவளி அடித்தார் அந்த மன உச்சியில அந்த கால ஸ்டோன்கள் வச்சு நிற்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் அந்த கல்லுக்கு இருக்கு. திருச்சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உடலாய் இருக்கின்ற அந்த திருச்சபை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டபடியினால் இதை யாரும் அசைக்க முடியாதா? முதன்மையாக பெற்ற திருச்சபை இந்த பூமியிலே ஒரு மனிதன் பாவம் செய்த மனிதன் பாவ வீழ்ச்சியில் ஆதாம் வீழ்ச்சியில் மனிதன் மீட்கப்பட்ட திருச்சபை இருக்கிறான் என்று சொன்னார். இந்த திருச்சபை இந்த பூமியிலே கிறிஸ்துவின் உடலாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. யாருமே கைகூட முடியாது. தலை நிமிர்ந்து நிற்கின்றது திருச்சபை பூமியில். எல்லாம் இல்லாமல் போகும். திருச்சபை தலை நிமிர்ந்து நிற்கும். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்ன ஒரு காரியம், இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வேன். இயேசு கிறிஸ்துவாய் மூளைக்கல்லின் மேல் கட்டப்பட்டிருக்கிற திருச்சபை இந்த பூமியிலே உலகம் முழுவதும் ஒரு வெளிச்சமாக இருக்கின்ற அளவுக்கு நிமிர்ந்து நிற்கும் என்றார். அதனால நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், திருச்சபை என்பது கட்டிடம் அல்ல, அது கிறிஸ்துவின் உடல். நாங்கள் எல்லோரும் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் எல்லாரும் டிஸ்பிளேஸ் ஆகிட்டாலும் போனாலும் கூட இருதயத்துக்குள்ளே அந்த ஒரு எல்லோருடைய ஆவிக்குரிய உள்ளுணர்வு உண்டாய், அதை மறக்கக்கூடாது. ஆகவே தலை நிமிர்ந்து நிற்கிறபடியால் மலையிலே இருக்கிற பட்டணம் மலைந்து நிற்க மாட்டாது என்பது கூட திருச்சபை மிக தெளிவான இந்த உலகிலே எவ்வளவு சூறாவளி அளித்தாலும் இந்த திருச்சபை எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன்னுடைய முதன்மையான காரியங்களுக்கு வழிவிலகி போவதில்லை. காரணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுந்தரத்தினாலே அதை ஸ்தாபித்தார் சம்பார். ஏன்னு சொன்னால் இந்த திருச்சபை மனவாட்டியாக இருக்கிறபடியினால் கைகூட முடியாது. மனவாளர் எதிர்கொண்டு வர இருக்கிறபடினால் இந்த திருச்சபை மனவாட்டியாக தன்னை அலங்கரித்துக் கொண்டே கொரோனா வைரஸ் ஆரம்பித்த காலங்களிலே இதை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இது பெருமைக்குரிய ஒரு காரியம். இந்த உலகத்தில் இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இத்தனை பிரச்சனை நடந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், உலகெல்லாம் படிக்கிறோம், அறிகிறோம், கற்றுக்கொள்கிறோம், எத்தனையோ காரியம் திருச்சபை படிக்க நடக்கிறது. ஆனால் சபைக்கு என்ன நடக்கணும்? நான் சிந்தித்தது திருச்சபை ஊழியர்கள் என்ன செய்வார்? சிந்தித்தது விசுவாசத்தில் என்ன செய்வார்? என்ன நடக்க போகுது? ஆனால் ஆண்டவர் தெளிவான முறையில் தன்னை மெல்லிய சத்தத்தை வெளிப்படுத்தின காரியம், நான் இந்த உலகத்திலே இருக்கிறவராகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் இந்த உலகத்தை படைத்தவராக. இரண்டாவது விஷயம் மெல்லிய சத்தம். இரண்டாவது சத்தம் மெல்லிய சத்தம். நான் சுயநலத்திற்காக ஸ்தாபித்த சம்பாதித்த திருச்சபை இந்த பூமியில் இருக்கும். இந்த பூமியில் இருந்து என்னுடைய செயல்களை செயற்பாடுகளை ஊழியர்கள் கூட அடியார்கள் கூட இந்த உலகம் காணும் என்று சொல்லி மூன்றாவது சத்தம் என்றால் இறை பணிகள் தொடரும். எத்தனை பிரச்சனை இறை பணிகள் தொடரும். இன்றைக்கு உலகம் தோன்றி, அதாவது இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன்னேற்றம் கிறிஸ்துவ பின்னேற்றம் சரித்திரத்தை படித்து வருகின்ற நாங்கள் இன்றைக்கு இந்த 2020ஆம் ஆண்டு இத்தனை வருஷங்கள் நம்முடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்தவ வரலாறுகளை படிக்கின்ற பொழுது, எழுப்புதல் காலம், சீர்திருத்த காலம், மறுமலர்ச்சி காலம் என்ற வரலாறுகளை
கவனிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இருக்கிறவராக இருந்திருக்கிறார் என்று நாங்கள் யோசித்து பாருங்கள். சோர்ந்து போவதற்கும் கடங்குவதற்கும் நாங்கள் ஒரு காலம் அஞ்சு பயப்பட வேண்டிய அவசியம். நாங்கள் இருக்கிற இடம் முக்கியமானது, அது ஒரு பெரிய பொக்கிஷம். அதை நாங்கள் கவனிப்பது அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உண்மை இருக்கிறபடினால் கலியின் கால் எப்படி இந்த சூறாவளிக்கும் அசைந்து மலை உச்சியிலே நிற்கிறதோ அதே விட மேலாக சிறப்பான முறையிலே ஆண்டவர் பேசுகிற காரியம் என்று சொன்னார். திருச்சபை அந்த அளவுக்கு இந்த பூமியிலே உயர்வாக தெளிவாக இருக்கும் என்பதை, ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும் என்பதை அழகான முறையில் நாங்கள் காண்கிறோம். இவ்வளவு பெரிய ஆச்சரியமானது. இரண்டாவது காரியமாக அந்த கல்விக்கு ஒரு சிறப்பை சொன்னால், ஒரு கல்விக்கு கூர்மையான கண்கள் இருக்கிறது இல்லையா? கல்விக்கு கூர்மையான கண். அப்ப தீர்க்கதரிசி ஏசியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, பல உலகியலாளர்கள் அல்லது இருக்கின்ற பழைய தீர்க்கதரிசி இந்த கல்வியை பேசுகின்ற பொழுது கல்விக்கு இருக்கிற கண் மிகவும் கூர்மையானது. எவ்வளவு உயரத்தில் பிறந்தால் அதற்கு தெரியும் எங்க கிடக்குது, சென்றது பிணங்கள் எல்லாம் எங்க கிடக்குது தெரியும். ஆனால் இந்த பூமியில் இருக்கின்ற இந்த திருச்சபை பாருங்கள், இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட ஆளுடைய திருச்சபை இருக்கிற வழியில் இந்த திருச்சபைக்கு இந்த உலகத்துக்கு கருகை விட, இந்த உலகத்தை விட இந்த திருச்சபைக்கு ஒரு கூர்மையான கண் இருக்கிறார். என்னன்னு சொன்னார், சிலுவையை மறிக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தபடியால், இயேசு கிறிஸ்து மரித்து எங்களை ரட்சித்தபடியால், இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ஆண்டவருடைய ஆவியுடைய எங்களுக்குள் இருக்கின்றபடியால் அந்த பிரசன்னத்துக்கு கூர்மை இருக்கிறது. அதாவது திருச்சபைக்கு கூர்மையான பார்வை இந்த உலகத்தை குறித்து இருக்கிறது. ஏன்னு சொன்னால், இந்த உலகத்தில் திருச்சபையானது உப்பாகும், ஒளியாகும். ஒரு கூர்மையான பார்வை திருச்சபை. ஒரு காலம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து, அல்லது இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு நடித்து, அல்லது இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாவற்றையும் செய்து சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கு மழுங்கி மங்கி போன்ற ஒரு அமைப்பு ஸ்தாபனம் உருவானம் அல்ல. இது கிறிஸ்துவின் சரீரம் என்பதை நாங்கள் தெளிவாக. ஆகவே இந்த உண்மை திருச்சபைக்கு கூர்மையான கண் இருக்கிறபடினால்தான் நாங்கள் ஒரு காலமும் அஞ்சுவது, சோர்ந்து போவது, கவலைப்படுவது. திருச்சபை குறித்து இருக்கிற மதிப்பீடுகள் ஒரு கண்ணுக்கு புலப்படுகின்ற ஒரு உள்ளூர் திருச்சபையினுடைய தெளிவில்லாத எத்தனை பிரச்சனை தெரியும். நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிற உள்ளூர் திருச்சபையுடைய அங்கத்துவம், முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கை நமக்கு தெரியாத எத்தனை பிரச்சனை தெரியும். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு இடங்கள் கஷ்டங்கள் வருகிறது யோசிப்பார். இதனுடைய முக்கியத்துவம் அங்கத்துவம் தெரியாத நிறைய பேர் வாழ்க்கையை பின்வாங்குறது, நிறைய பேர் பின்வாங்கி போறது, திருச்சபையை ஆராதிப்பதற்கு அல்லது திருச்சபை சமூகத்தோடு சேர்ந்து வருவதற்கு எவ்வளவு சிக்கல்கள் யோசிப்பார். நாம் ஒன்று கூடி வருவதுதான் பிசாசுக்கு பெரிய சந்தோஷம். அன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னேன், இந்த கொரோனா காலங்களில் பிசாசு பெரிய கொண்டாடு இல்லையா? இந்த கொரோனா கோவிட்-19 வந்து இந்த காலம் ஒரு வருஷமும் பிசாசு பெரிய ஒரு கொண்டாடு. ஏன் சொல்லுவா? எல்லாரையும் பிரிச்சுட்டாங்க. நம்ம எல்லாரையும் பிரிச்சுட்டோம், எல்லாரும் பிரிச்சுட்டோம். வாக்கியப்படாத அளவுக்கு எல்லாரும் பிரிச்சுட்டோம் இல்லையா? உண்மைதான். விசாசம் கொண்டாடாம இல்லையா? நாங்க சட்ட ரீதியா சில காரியங்களை பின்பற்றுவோம். நம்ம எல்லாரும் ஒன்று கூடி வராம இருந்தா எப்படி இருக்கு? நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா? இன்றைக்கு நாங்கள் திருச்சியில ரெண்டா சேர்த்து இருக்கிறோம். ஆனா ரெண்டு செப்பரேட்டா இருக்கும்போது நமக்கு ஒரு என்ன நிறைய நம்ம அரவாசி இருக்கா, அரவாசி பேர் இல்லை இல்லையா? அப்படி ஒரு மனதுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, நம்ம உலகத்தை காண முடியும். ஆனா பரவாயில்ல இருக்கும்போது ஒரு மாசம் விசுவாசம் குடும்பமா இருக்கா சந்தோஷமா இருக்கு. யோசிப்பாரு. ஆண்டவர் மாறர். நான் வீட்டிலே இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். தேவாலயங்கள் கூடி வரும்போது, நாங்கள் கூடி வரும்போது எங்களோடு இருக்கிறார். குடும்பமாக இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறார். வேலை செய்யும்போது வேலை ஸ்தலங்களில் ஆண்டவர் எங்களோடு இல்லையா? எந்த இடத்துல இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். அதுதான் எங்கள் விசுவாசம் அனைத்து. யோசித்து பாருங்க, திருச்சபைக்கு இந்த கூர்மையான அப்ப இந்த அங்கத்துவம் முக்கியமா இருக்காங்க. திருச்சபையிலே நாங்கள் இப்படி கூடி வருகின்ற ஒரு தெளிவான பார்வை நமக்கு முக்கியம். கூர்மையான ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் நமக்கு இருக்க வேண்டும். திருச்சபை சொல்லுங்க இல்லையா? திருச்சபை உலகத்தில் இருந்தாலும் திருச்சபைக்கு உலகம் வராதபடிக்கு ஒரு தெளிவான கூர்மையான பார்வை திருச்சபைக்கு இருக்கு. வேதாம உபதேசத்தின் அடிப்படையில் திருச்சபை கட்டமைப்புகள் இருக்கு. யோசித்து பாருங்க, ரசிக்கப்பட்ட சபைக்குள்ள மாறுறது சாதாரணமா இருக்கலாம். ஆனா கூர்மையா நீங்க சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியா கிடையாது. ஆரம்ப காலங்களில் நாங்கள் சபைக்கு உருவாக்கப்படும் பொழுது நாங்கள் சாதாரணமாக எங்களை இன்றைய வச்சுதான் நான் உண்மை சொல்றேன். இந்த திருச்சபைக்குள்ளே அங்கத்துவராக நாங்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு இன்றைய வச்சுதான் இருக்காங்க. உண்மையை புரிஞ்சு கொள்ளும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு யோசித்து பாருங்க இல்லையா? ஒரு வேலை வாய்ப்புக்கு நாங்கள் போய் எத்தனை காரியங்கள் அப்ளை
அப்ளை பண்ணி தான் இன்டர்வியூ பண்ணா அது திருச்சபை அப்படித்தான் அந்த ஒழுங்குகள் இருந்தது இருக்கிறது இல்லையா? விசுவாச பிரமாணம், சபை நிர்வாக கட்டமைப்பு யாரும் இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஆண்டவரோடு ஒப்பந்தம் பண்ணி விசுவாசமாக ஆரம்பிக்கணும் என்று சீரியஸாக யோசிப்போம். அது நல்ல ஒரு வழிமுறை. நான் 18 வயதாக இருக்கின்ற பொழுது இந்த இதையை வச்சு தான் அந்த சபைக்குள்ளே நான் ஆண்டு பிள்ளையாக கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். பழையவர்கள் தெரியும். அப்படித்தான் இந்த திருச்சபையிலே ஆரம்ப காலங்களில் இருந்தது. ஆனா இதனுடைய சீரியஸ்னஸ் இப்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு கட்ட அமைப்புக்குள்ளே நான் இருக்கிறபடினால் எப்படி பாதுகாப்பு திருச்சபையில் இருக்கின்ற பராமரிப்பு திருச்சபை எங்கள் மேல் இருக்கின்ற அக்கறை தரிசனம் அல்லது ஆண்டவரை நடத்துகின்ற ஒரு நேர்த்தியான மாற்று முறை இப்ப நாங்க வயதான காலத்தில் வளர்ந்துகின்ற பொழுது பெரியவர்கள் இப்ப இருக்கிற நாங்க சிறியவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு உற்சாகமான காரியம் என்று சொன்னால் திருச்சபையை நீங்கள் அடைகிறீர்கள். திருச்சபைக்குள் நீங்கள் அன்பாய் திருச்சபைக்குள் அடங்கி விசுவாசமாக தைரியமாக உண்மையா சிந்திங்க. ஏன்னு சொன்னா திருச்சபைக்கு கூர்மையான பார்வை இருக்கிறபடினாலே அதை கூர்மையாக சிந்தித்து நன்றாய் திருச்சபைக்குள் இருக்கு. அதான் முக்கியம். யோசித்து பாருங்க. ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்பமான வாழ்க்கை சபையில் இருக்கு என்பதை நீங்க அறிக்கப்பட முடியுமா? யோசிச்சு பாருங்க. யாரும் உங்களை பிடிச்சி இழுத்து கட்டாயமா வைக்க நீங்க வராட்டி நீங்க ஏன் வரலன்னு யாரும் குற்றச்சு பார்த்து யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஆண்டவர் நம்மளை மீட்டு இருந்தார், ரட்சித்து இருந்தார். அந்த சந்தோஷத்தை பருந்துள்ளதான் நான் இங்கே பார்க்கிறேன். இல்லை, நாம் பெற்ற இன்பம், நாம் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலை மகிழ்ச்சியை நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொண்டாடத்தான் நாங்கள் இங்கே வாரம் தான் முக்கியம். யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் காசு கொடுத்தோம் பிரச்சனை, எத்தனை பேர் இன்னைக்கு நாங்கள் பாவனைக்கு காசு கொடுத்துருக்கோம். அப்ப இருந்து அந்த பிரச்சனை விடலாம்னு சொல்லித்தான் எல்லா தலைவரும் கை போட்டு அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. சில ஐரோப்பிய நாடுகள் மேலதிக நாடுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஆராதனை போகின்ற பொழுது காசு கொடுக்கும். உங்களுக்கு தெரியுமா? அப்படியே உண்மை போதும் சொல்லியிருப்பாரு. அல்லது பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் போகும்போது குறிப்பிட்ட காசுகள் வந்து அட்வான்ஸா டிபாசிட் பண்ணலாம். இன்னைக்கு எந்த விசுவாச வாழ்க்கையில் எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. அவன் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததற்காக நாங்கள் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி, அந்த இன்பத்தை அன்பா இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாய். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தது இலவசம். ஒரே பேரான குமாரனை இறக்கி நமக்காக சிலுவையில் அழிவுக்கு கொடுத்தபடினால் அதனுடைய பாடல் நமக்கு தெரியும். அதான் உண்மை. ஆகவே இந்த கூர்மையான சிந்தனை நம்ம எல்லோருக்கும் தனிப்பட்ட சுயாதீனமாக தயவாக கவனிக்கும். இந்த சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ளும். இந்த சிந்தனைகளை வளர்த்து நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கின்றதிலே ஞானத்தோடு செய்யணும். என்ன சொன்னால் திருச்சபைக்கு ஞானம் உண்டு. திருச்சபைக்கு மிக அழகான முறையிலே எல்லா விதமான வசனமும் பொருந்தின ஒரு நிலை இருக்கிற சபைக்கு. என்ன சொன்னால் அப்போ பவுல் மிக தெளிவான முறையை குலசி பட்டத்து திருச்சபை எழுதுகிற பொழுது சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்திலே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் சுப்பால் சார வேண்டியதாயும் இருப்பதாக. அதாவது திருச்சபையில் இருக்கின்ற நாங்கள் அந்த திருச்சபையுடைய முக்கியத்துவம் விளைவு நாங்கள் மிக கவனமா இருக்கணும். உலகத்தை குறித்து மிக கவனமாக தெரிஞ்சிருக்கோம். என்ன சொன்னால் பவுல் 12ஆம் அதிகாரத்தில் ரோமன்ல சொல்லுகிறது போல நீங்கள் மிக கவனம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நன்மை என்ன, பரிபூர்ணமான சித்தம் என்ன, உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் அர்ப்பணித்து வாருங்கள் என்று தெளிவாக சொல்லுகிறதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இறுதியாக நாங்கள் சிந்திக்கலாம். கல்லுக்கு ஒரு வெள்ளமுள்ள ரெக்கே, கல்லுக்கு ஒரு வெள்ளமுள்ள ரெக்கே யோசிப்பாரு. கல்லை பார்த்துருக்கீங்க. நாளைக்கு பெலஸ்தீன நாட்டை பார்க்கறது கூட நம்ம தேசத்துல பார்க்க முடியாது. அது கூட பார்த்துருக்கீங்க. கல் பார்க்கபடிதான் இருக்கும். நல்லா பார்த்துருக்கீங்களா? நல்லது. அதே தான் 4 பேர் அதை பார்க்கும்போது அதை விரும்பத்தக்கதா இருக்கு. இந்த கல் வெள்ளப்பட சூறாவளி காற்று பலமாக அடித்தாலும் உலகம் விளையாமல் பறந்து போகிற ஒரு ஆற்றல் இந்த கடல். சூறாவளி காற்று பலமாக அடித்தால் உலகம் விளையாமல் பறந்து போகிற திருச்சபை அர்ப்பணி அங்கானே உள்ளூர் தேசிய உலகளாவிய நீதியை நடைபெறுகின்ற ஒரு மொழி. இன்றைக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தால், எவ்வளவுதான் கடினங்கள் சிக்கல்கள் வந்தால், ஆண்டுடைய பணியை, ராஜ்யத்தின் பணியை திருச்சபை உள்ளூர் தேசிய உலகளாவிய நீதியிலே பறந்து விரிந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டு அந்த ஆற்றலை அந்த சபைக்கு அந்த ஒரு பொறுப்பை மிக தெளிவான முறையை கொடுத்திருக்கிறதை சத்தியம் நமக்கு. மத்திய 24:14
நம்முடைய இந்த சுவிசேஷம் உலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு உலகளாவிய சுவிசேஷம். ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் உலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். முடிவை பற்றி நாம் உறவு பார்க்கிறோம். ஆனால் திருச்சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு பணி இருக்கிற வழியினால் நாங்கள் திருச்சபையின் அர்ப்பணியை நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் கலந்து விருந்து செய்கின்ற அளவுக்கு அந்த ஒரு பணியின் பொறுப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சில நேரங்களில் நாங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது புதிய ஏற்பாட்டை பாருங்கள், ஆண்டுடைய பணிக்காக தன்னுடைய ராஜ்யத்தின் சேவைக்காக இல்லையா தூதர்கள் அதற்கு செயலாளர்களுடைய பணியாற்றிகள் நாங்கள் பார்க்கிறோம். தூதர்களை பற்றி நாங்கள் படிப்போம் இல்லையா, தூதர்களுடைய பணி என்ன, அங்க என்ன செய்யறாங்க இல்லையா. இந்த பிறப்பு நாட்களை சிந்திக்கின்ற பொழுது யோசேப்போடும் மரியாதையோடும் அங்க தூதர்கள் என்ன பேசினாங்க இல்லையா, சாஸ்திரிகள் சாஸ்திரிகள் வந்து என்ன பேசணும். அப்ப இதெல்லாம் ஒரு பணிபடியாக அந்த சொப்பனத்தில் பேசுகிறது போல இவ்வாறான பணிபடிகள் தான் மிக தெளிவான முறையில் தூதர்களால் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பணி, இந்த லட்சிய பணி, இறைப்பணி என்பது நீங்களும் நானும் திருச்சபையில செய்கின்ற பணி என்பதை தெளிவாக அறியும். ஆகவே இந்த ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிந்திருக்கோம், பெற்றிருக்கவில்லை. அவங்களுக்கு 9-14 பெற்றது கூட இந்த கடமை நம்மில் இருக்கிறபடினால்தான், நாங்கள் சபையமைப்பு இருக்கிறபடினால்தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் சாட்சியுள்ளவர்களாக இருந்து இதை செய்கின்ற அந்த வேதனை தைரியத்தை கற்றுக்கொள்ள காத்திருந்து நாங்கள் பெற்றிருக்கோம். இன்னும் பெருமை அந்த விசுவாச அறிக்கை நாங்கள் செய்து வாழணும். ஆகவே இந்த கழுவுள்ள இந்த கலையில் விளம்பர வக்கைகளை போல இப்படி இருக்கிற நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு மறந்து அல்லது விரிந்து நாங்கள் செயல்படுகின்ற அளவுக்கு, ஆண்டவர்களாய் வேலை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் என்ன செய்யணும் என்றால் இந்த பணியை குறித்து அக்கறை கொண்டு வாழக்கூடிய ஒரு மனநிலையை நாங்கள் அது திருச்சபையுடைய ஒரு பெரிய மேலான பணி. ராஜ்யத்தின் பணி என்பது உண்மையில நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மேலான பணி. இந்த பணி ஒரு மனிதனுடைய பணி அல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பணி அல்ல, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பிரிப்பதற்கு ஒரு மனிதனுடைய வேலை அல்ல. யோசித்து பாருங்க, இந்த ஆண்டுடைய பணி. ஆகவேதான் நாங்கள் என்ன செய்யறோம் என்று சொன்னால், இந்த பணியை நாங்கள் ஆண்டவத்திற்கு பெற்றபடினால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்யறோம், மீட்கப்பட்ட கிருபாதார பணியை நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த பெரிய சந்தோஷத்தின் பணியை நாங்கள் எல்லோரும் என்ன செய்யறோம், செய்ய வேண்டும் என்று நாங்கள். இந்த பணியை வந்து பலசாலிகள், புத்திசாலிகள், அது பெரிய அறிவாளிகள், ஞானிகள் ஒரு காலம் செய்யணும். யோசிச்சு பாருங்க, திருச்சபை குறித்து நாங்கள் யோசிக்கின்ற பொழுது, திருச்சபை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த பணியை விசுவாச பிள்ளை நாங்கள் செய்வோம். திருச்சபை என்பது 4 அறிவாளிகள், 4 பெரிய 4 புத்திசாலிகள் சேர்ந்து திருச்சபையை ஸ்தாபித்து நடத்துவது அல்ல. திருச்சபை தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட நிலை அடியார்கள் இருந்து எல்லாவற்றையும் செய்கிறார். யோசிச்சு பாருங்க, சமயத்தில் சில நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சபையின் திருச்சபை காரியங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வெளிப்படுத்துகிற காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகள், படித்த மாணவர்கள், பெரியவர்கள், பழைய சென்றவர்கள், அவர்கள் ஏதோ ஒரு திருச்சபையை ஆராதிக்கிறார்கள், அவர்கள் விசுவாசமாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களோடு இந்த திருச்சபை சம்பந்தமான முக்கியத்துவங்களை குறித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் தங்களுக்குள்ளே வைத்திருக்கின்ற எண்ணங்கள், நிலைப்பாடுகள் என்று சொன்னால் வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு ஆவிக்குரிய தேவைக்காக கூடுகிற ஒரு இடம் என்று சொல்லி வெளிப்படுத்துகிற ஒரு எண்ணம் தான். ஆன்மீக தேவைக்கா, ஒரு ஆவிக்குரிய தேவைக்கா. அதாவது எங்க பிரதர் அப்ப என்ன சொன்னாங்க, பிரதர் எங்கட லைஃப்ல எங்களோட நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, சேஞ்சி போல ஒரு பாடம் பண்ணாத பாடம். சபைக்கு போறது, திருச்சபை கூப்பிட்டு ஆராய்ந்து இந்த லைஃப்ல அது ஒரு பகுதி அப்படின்னு அவங்களுக்கு உலகில கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு அதை அந்த உலகத்திலே செய்தால் நமக்கு தெரியும். யோசிப்பார், கிறிஸ்தவ வாழ்க்கையை அடிப்படையாக மையமாக வைத்துத்தான் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறோம், அது தெரியும். அப்ப நான் ஒரு ஆவிக்குரிய தேவைக்காக நான் இங்க வருவோம் என்று சொன்னால் இங்க வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எங்கேயும் போகலாம் இல்லையா. நாங்கள் திருச்சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் என்பவர்கள் பக்தர்கள் அல்ல, பக்த கோடிகள், சீசர்கள், சீடர்கள். பக்தர்கள், பக்த கோடிகள் இருப்பார்கள், பல்வேறு இடங்களில் இருப்பார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் ஆண்டுடைய வார்த்தைகளை, போதனைகளை உள்வாங்கி விசுவாச வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவர்களுக்காய் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தேவர்களுக்கு ஏற்படுத்தி அந்த வார்த்தை கொண்டு வந்து அவர்களுடைய வார்த்தைகளை வெளியில கொண்டு போகக்கூடிய ஆச்சரியம் இது தெரியப்படும். இந்த தெளிவான இந்த நற்செய்தியை ஏசாயா தெளிவானவர்கள் அறிவிக்கிறார். ஏசாயா ஒரு நற்செய்தியாளர் இந்த இடத்தை அழகா அப்படின்னு அவர் சொல்றார், இது திருச்சபையின் பணி. ஆகவே இது நமக்கு முக்கியம். அதாவது மறுபடியும் அனுபவம் உள்ள அவர்கள்
நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டு சாட்சி உள்ளவர்களாக இந்த காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரை யோசிப்பார். இவ்வளவு ஒரு ஆச்சரியமான யோசிப்பார். இந்த ஏசியா இந்த எழுதும்போது இதோட மட்டும் நிறுத்து. இந்த ஏசியா கூட ஒரு நற்செய்தியாளர். ஏசியா ஒரு பழைய பாட்டிலே ஒரு சுவிசேஷகர் இல்லையா? சுவிசேஷம் அவர் ஒரு சுவிசேஷகராக ஏசியா செயல்படுறார். நீங்க இந்த 40ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சுவிசேஷகராக ஒரு நற்செய்தியாளராக இந்த உண்மையை அவர் வெளிப்படுத்தும். ஆகவே இந்த உண்மை திருச்சபை நமக்கு தெரிந்திருக்கிற பணி, அந்த உண்மை தெரிந்திருக்கிற பணி நாம் திருச்சபையை பொறுப்பாக இருக்கிறதை நாங்கள் கவனிக்கிறோம் இல்லையா? ஆனால் இப்பொழுது பிள்ளைகளை வெற்றி கொண்டு நாங்கள் விழுந்து கடந்து சென்று வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வேதனைந்து எனக்காய் சாட்சிகளாக. நாங்கள் மற்றவருடைய சாட்சியை பற்றி பேசலாம், அது ஒரு பக்கம். மற்றவருடைய நல்ல சிந்தனைகளை பற்றி பேசலாம், அது ஒரு பக்கம். ஆனால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த உண்மையை அறிந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் சாட்சிகளாய் நாங்கள் விடப்படுவது வேசியாக யோசித்துப்பார். எனவே அன்பானுடைய இந்த காலை நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு உண்மையை பெற்ற நாங்கள் இல்லை கர்த்தருக்கு காத்திருந்து வேதனையடைந்து நாங்கள் கருவியை போல சட்டிகளை அடித்து எழுப்புகின்ற அந்த வேதனை ஆண்டவர்களுக்கு நாங்கள் இல்லையா? நீங்கள் நான் இந்த காலங்களிலே திருச்சபையில் இருக்கிறோம். பிரதான நேர்மன் நம்மோடு கூட இருக்கிறார். சமாதான பிரபு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் அண்ட சராசரங்களை படைத்த பூமியின் கல்யாணங்களை சிரிசித்த அந்த சிருஷ்டிகை நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு சாட்சியாக நம்மோடு கூட இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் அவரோடு கூட நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம். ஆகவே இந்த உண்மையை நமக்கு தெரியும் என்று சொன்னார். இந்த உண்மைக்கு நாங்கள் உண்டாகும் சாட்சியாக இருக்க தயங்க கூடாது. தைரியமாக நாங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மயக்க நிலையம், விசுவாச வாழ்க்கை என்பது மயக்க நிலையம், சபை வாழ்க்கை என்பது மயக்க நிலையம். மெய் உண்மைகளை அறிந்து உணர்ந்து இந்த உலகத்தில் விழிப்பாக வாழக்கூடிய உண்மையை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இந்த காலங்களிலே அவருடைய ஆண்டவருக்கு முன்பாய் அதை தாழ்த்தி ஆண்டவருக்கு முன்பாய் எங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு உன்னதமான ஆண்டவர் எங்களை அரசாளுகிறார். உன்னதமான தேவனி ராஜரீகம் எங்களோடு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் திருவாதார பணியாக ஒரு மீட்பராக ஒரு சிருஷ்டிகராக ரட்சகராக எங்களோடு இருக்கின்ற அந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்தவர்களாக ஆண்டவருக்குள்ளே ஆண்டவரே நீர் எங்களோடு வாரும், எங்களை திரும்பமாய் பலப்படுத்தும் என்று சொல்லி நன்றி கூறி ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபம் செய்து நாங்கள் கடந்து